ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம இமேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு HTML டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் கோடெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணிவிட்டு இமேஜ் டேக் பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இமேஜ் டேக் அப்படிங்கிறது ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஜென்ரேட் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சின்டாக்ஸ் எப்படி சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எண்டிங் டேக்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு சிங்கிள் லைன் க்ளோசிங் டேக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இமேஜ் டேக் அப்படிங்கிறது இது வந்து ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம 2 ஆட்ரிபியூட் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இந்த இமேஜ் வந்து நான் எங்கே வந்து நான் லோட் பண்ணணும் அப்படிங்கிற சோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அந்த இமேஜ் சப்போஸ் இல்லை அப்படின்னா வந்து அது கால்குலேட்டிவ் நான் என்ன டெக்ஸ்ட்டை காமிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ண நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி கொடுக்கலாம்? நான் லோக்கலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஆன்லைன்லேருந்தே நான் வந்து கொடுக்கலாம் அந்த இமேஜ் டேக்கை பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கூகுள்.com போயிடலாமா? ஸோ கூகுள்.comல இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆன்லைனில் இருக்கிற இந்த இமேஜ் கூட வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். எப்படின்னா இந்த யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா? இந்த யூஆர்எல் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த சோர்ஸில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது வந்து உங்கள் லோக்கல் மட்டும் கிடையாது. உங்கள் ப்ராஜெக்ட் இல்லாமல் நீங்கள் இந்த யூஆரில் கொடுத்தாலும் அந்த யூஆர்லேருந்து இமேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கான மீனிங் தான் அது. சப்போஸ் அந்த இமேஜ் வரல அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? கூகுள் இமேஜ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம போய் ரெண்டர் பண்ணி பார்க்கலாமா நம்ம ப்ராஜெக்ட் எப்படி வந்திருக்குன்னு? ஓகே, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இமேஜ் லோட் ஆகலையே. ஸோ என்ன எரர்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கன்சோலில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, வரல. ஆனால் வந்து இங்கே இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. சாரி, இமேஜ் லோட் ஆகுது. பட் ஆனால் வந்து நமக்கு வரல. ஓகே, இமேஜ் வந்து ஆக்சுவலி நமக்கு லோட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா வந்து இந்த கூகுளோட இமேஜ் வந்து ஒயிட் கலரில் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒயிட் கலர் இருந்திருக்கனால தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இமேஜஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சாரி, இமேஜஸ் டேப்பை கிளிக் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபேஸ்புக் லோகோ இருக்குது. இதை வந்து ஒரு ஓப்பனிங் இமேஜ் நியூ டேப் கொடுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகேங்களா? சரி, வேறு ஏன்னா யூஆரில் வந்து ரொம்ப என்கிரிப்டடாக வருது. சரி, இந்த யூஆரில் இது வந்து போய் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது ஆக்சுவலாக. இந்த லோகோ வந்து நமக்கு செட் ஆகுமா? ஓகே, ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ யூஆரில் ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இந்த சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன். இது இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லி காமிக்கணும்? ஃபேஸ்புக் இமேஜ்னு சொல்லிவிட்டு நான் டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுறேன். ஏன்னா ஆல்ட் டெக்ஸ்ட்டோட பர்பஸே அதுதானே. நான் மாற்றிட்டு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காமிச்சேன்னா பார்த்தீங்களா? ஸோ நமக்கு இந்த இமேஜ் வந்து நமக்கு இங்கே செட் ஆகிருக்கு. ஓகேவா? சப்போஸ் இந்த இமேஜோட அட்ரஸ் நான் தப்பாக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அந்த ஆல்டர் டெக்ஸ்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கே கொடுக்குற அந்த நேம் வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. சரிங்க, இது ஓகே. பட் என் லோக்கலில் தான் நான் எப்படி இமேஜை பைண்ட் பண்ணுறது அப்படின்னா அதுவும் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து உங்கள் லோக்கலில் சேவ் பண்ணிக்கோங்க. எங்கேனா ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இமேஜஸ் சொல்லிட்டு ஒரு இங்கே வந்து ஆக்சுவலி சேவ் பண்ணக்கூடாது. நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கே தான் சேவ் பண்ணோம். ஸோ எங்கே வச்சுருக்கோம்? நம்ம யூடியூப்பில் HTML கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு இமேஜாக எனக்கு வரல. ஏன்னா வந்து வெப் ஃபார்மேட்டில் வருது. அப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம வேறு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இது வந்து சேவ் ஆகுதா? இதுவும் நமக்கு செட் ஆகலை. சாரி, வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ். இதெல்லாம் வந்து JPEG இல்லை PNG ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆனால் தான் நமக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சேவ் பண்ணும்போது ஓகே, இது ஏதோ ஒரு ஃபார்மேட் கேட்குது. நம்ம கொடுத்து பார்ப்போம். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். HTML போயிட்டு கோடிங்கில் போயிட்டு ஃபேஸ்புக் அப்படிங்கிற இந்த நேம் மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, எனக்கு JPEG-ஆவே எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே தான். ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு இந்த இமேஜ் வந்து எனக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் வந்து இப்போது லோக்கல்லேருந்து இப்போ நான் ரெண்டர் பண்ணி காமிக்க போகிற இமேஜை அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிக்கிட்டு இப்போ இது எங்கே இருக்குது இந்த இமேஜ் அப்படின்னா என்னுடைய சேம் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் எங்கே இருக்கோ அதே ரூட்டில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ
ஸோ அப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணாலும் எனக்கு சஜஷன் காமிக்கிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இமேஜ் நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஓகே பார்த்தீங்கன்னா என்னோட லோக்கல்லேருந்து இமேஜ் வந்து எனக்கு லோட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ரிபியூட் அப்படின்னா இதுதான். இமேஜ் வந்து நம்ம இப்படி தான் வந்து லோட் பண்ணுவோம். சரிங்க இதெல்லாம் லோட் பண்ணிட்டீங்க ஓகே. பட் ஆனால் வந்து எனக்கு பாருங்கள் ரொம்ப மொக்கையாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ பெருசாக இமேஜ் வந்து வந்திருக்கு. எனக்கு இப்படி வர தேவையில்லை. இதை நான் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இமேஜ் டேக்கில் அதுக்கான அட்ரிபியூட்ஸை கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஹைட் அண்ட் விட்ன்னு சொல்லி ஒரு 2 அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஹைட் வந்து ஒரு 150 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு வித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 இருக்குன்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இமேஜ் வந்து நமக்கு நீங்கள் கொடுத்த அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி வித் அண்ட் ஹைட் அட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி வேறு என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா பார்டர்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ பார்டர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த 3 பிக்சல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்க்கு வந்து பார்டர் வந்து செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்டர் அப்படிங்கிற அட்ரிபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம அலைனுங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம அலைன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அலைன் சொல்லி கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எனக்கு லெஃப்ட்லேருந்து வருது இல்லையா? ஸோ நான் வந்து ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்தா அப்படின்னா எனக்கு பாருங்கள் ரைட்டில் வந்து மூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜ்க்கு வந்து அட்ரிபியூட்ஸ்லாம் சில இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட வந்து நான் டிஃபால்ட்டாக வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ். ஓகே. அன்டில் அண்ட் லெஸ் தேங்க்யூ. பை பை. டேக் கேர். உங்களுக்கு நான் வீடியோவில் பண்ணுற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னோட கிட்டப் லிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெபாசிட்டரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இதில் டவுட்டாக இருக்கோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டில் நான் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது ஒரு டெம்ப்ளேட் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போய் நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானும் கூட கம்யூனிட்டியோட நீங்கள் இணைஞ்சிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் FBலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ட்விட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னோட பர்சனலாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ட்விட்டர் அக்கௌண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ கொடுத்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது இல்லை ஜாப் ரிலேட்டடாக ஏதாச்சும் போஸ்ட் வந்து வேணும் நீங்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் குரூப் லிங்க்கும் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருங்க. தேங்க்யூ.